வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் ஒரு சம் பார்க்கலாம். இஃப் த பாயிண்ட் A 2, -4 is equidistant from P 3, 8 and Q -10, y, find the values of y. Also find the distance PQ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, PQன்ற ஒரு லைன் செக்மெண்ட்டில் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இட் இஸ் ஈக்குவல் ஃப்ரம் P அண்ட் Q. அதாவது இந்த ஏபி டிஸ்டன்ஸும் ஏக்யூ டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ வந்து பிக்கும் கியூக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஏக்யூ. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் ஆஃப் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா is equal to under the root x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். x1 வந்து 3, y1 8, x2 வந்து 2, y2 -4. நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். x2 வந்து 2 minus x1 3 the whole square plus y2 -4 minus y1 8 the whole square. 2 minus 3 minus 1 the whole square plus -4 minus 8 minus 12 the whole square. -1 the whole square 1 தான், so 1 plus -12 the whole square 144, that is equal to under the root 145 யூனிட்ஸ். இதுதான் ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஏக்கும் கியூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். x1 வந்து 2, y1 -4. x2 -10, y2 வந்து y தான். ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். x2 minus x1 அதாவது -10 -2 the whole square plus y2 minus y1 அதாவது y minus of -4, அப்போ y plus 4 ஆகிடும் the whole square equal to root 145. ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லையா, அதனால் இங்கே நம்ம ரூட் ஆஃப் 145 போட்டுக்கிறோம். ஓகே, -10 -2 -12 the whole square plus y plus 4 the whole square equal to root of 145. இப்போது ரெண்டு பக்கமே நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம் இந்த ரூட்டை வெளில எடுக்கிறதுக்காக. அப்போது 145 equal to -12 the whole square 144 plus y plus 4 the whole square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். y square plus 2 into 4 into y plus 4 square 16. இப்போ 145 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். 145 minus 144 equal to y square plus 2 into 4 8 8y 2 into 4 into y, அதனால் 8y plus 16
145 minus 144 1. 1 equal to y square plus 8y plus 16. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போனால் -1 ஆகிடும். அப்போது y square plus 8y plus 15. இப்போது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணோன்னா 15 கிடைக்கும். அதேமாரி 3யும் 5யும் ஆட் பண்ணோன்னா 8 கிடைக்கும். இப்போ 3 and 5 தான் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 3y ப்ளஸ் 5y ப்ளஸ் 15. இது ரெண்டுத்தில் y காமனாக இருக்குது. ஸோ நம்ம yயை வெளில எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்டில் y ப்ளஸ் 3. இது ரெண்டுத்தில் 5 காமனாக இருக்குது. ஸோ 5யை வெளில எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்டில் y ப்ளஸ் 3. ஸோ y ப்ளஸ் 5 இன்ட்டு y ப்ளஸ் 3. இப்போ இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னா 5 அந்த பக்கம் போகும்போது -5. y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா 3 அந்த பக்கம் போகும்போது -3. நமக்கு yயோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. therefore the values of y are -3 and -5. இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் PQ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ நம்ம PQ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். P வந்து 3,8, Q வந்து -10,y. yக்கு நமக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஒன்று -3 அண்ட் இன்னொன்று -5. ஃபஸ்ட்டு நம்ம yயை -3 வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் x1 3, x2 -10, y1 8, y2 -3. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 the whole square. இப்போ நமக்கு x2 -10 minus x1 இப்போ -3 the whole square plus y2 வந்து நமக்கு -3 minus y1 -8 the whole square. -10 -3 -13 the whole square plus -3 -8 -11 the whole square. இப்போ -13 the whole square வந்து 169 plus -11 the whole square 121. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 169 plus 121 9 plus 1 10, 1 மேலே கேரி ஆகும். 6 plus 2 8, 8 plus 1 9, 1 plus 1 2. ஸோ ரூட் ஆஃப் 290 யூனிட்ஸ். அதான் அதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம -5யை ஒய்யோட இடத்துல வச்சு இன்னொரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு x1 ஈக்குவல் டு 3, x2 -10, y1 8, y2 -5. ஓகே, x2 minus x1 -10 -3 the whole square plus y2 -5 minus y1. So -5 minus 8 the whole square. -10 -3 -13 the whole square plus -5 -8 -13 the whole square. -13 the whole square 169. So 169 plus 169
நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 9 + 9 18, 1 மேலே கேரி ஆகும். 6 + 6 12, 12 + 1 13, 1 மேலே கேரி ஆகும். 1 + 1 + 1 3. So it is equal to 338 units. Root of 338 units. இதான் நம்மளோட ஆன்சர். நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஒன்று ரூட் ஆஃப் 290 யூனிட்ஸ், இன்னொன்று ரூட் ஆஃப் 338 யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.